6-7 மாதங்களாக நீட் நிர்வாகத்தின் சார்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பல மாணவர்களை உயர் படிப்புக்கும் வேலை வாய்ப்புக்கும் தயார் செய்யக்கூடிய இந்த சூழலில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் எழுதி அதனுடைய முடிவுகளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாணவ கண்மணிகளுக்கு அடுத்து என்ன செய்யலாம் என்ற ஒரு வழிகாட்டு நிகழ்ச்சியை இன்று நீட் ஏற்பாடு செய்கிறது. அன்றைய சகோதர சகோதரர்களே, மாணவ கண்மணிகளே, தேடல் என்பது மிக முக்கியம். தேடல் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையடையாது. அந்த அடிப்படையில் நாம் தேடாமலே நம்முடைய கரங்களுக்கு முன்னால் பல்வேறு வாய்ப்புகளை நமக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதை பயன்படுத்தி நம்முடைய லட்சியத்தையும் நம்முடைய இலக்கையும் வெட்டுவதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நான் சொல்லக்கூடிய சில செய்திகள் பழமையாக உரையாற்றக்கூடிய சொற்பொழிவு போன்றெல்லாம் இருக்காது. நீங்கள் குறிப்பிடுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் ஒரு சில தகவல்களை மட்டும் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் சொல்லிவிட்டு அமரலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு பிறகு நீங்கள் எதிர்காலத்தில் என்னவாக மாற வேண்டும் என்பதை சொல்வதற்காக வேண்டி பல்வேறு இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி பரங்கிப்பட்டிக்கும் பல முறை இன்றும் வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர் சித்திக் பாய் அவர்களையும் அவருடைய கருத்துக்களையும் அனைவரும் உன்னிப்பாக கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மொழி குறித்து உண்டான ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். மொழி என்பது ஒரு மனிதனுடைய உயிர் நாடி. மொழி இல்லாமல் வாழ முடியாது. மொழி இல்லாமல் நம்முடைய எந்த விதமான செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ள முடியாது. ஒவ்வொருவருக்கும் தாய்மொழி என்று உண்டு. நமக்கு தாய்மொழி தமிழ். இந்த தமிழ் மொழி குறித்து உண்டான படிப்புகளை எல்லாம் நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். ஒரு மொழி தெரிந்தால் ஒரு மனிதனுக்கு சமம். 2 மொழிகள் தெரிந்தால் 2 மனிதனுக்கு சமம். நம்மில் பலருக்கு தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், இன்னும் சிலருக்கு உருது கூட தெரியலாம், ஹிந்தி தெரியலாம். ஒரு மனிதன் எத்தனை மொழிகள் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். அதில் எந்த விதமான தடையும் இல்லை. மொழி பற்று இருக்கலாம், மொழி வெறி இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கை. அந்த அடிப்படையில் இன்றைய சமகால உலகத்தில் நம்முடைய படிப்பிற்கு ஏற்றவாறு அல்லது படிப்பை தாண்டி அல்லது நம்முடைய எதிர்கால லட்சியங்களுக்காக வேண்டி நம்மை வளப்படுத்திக் கொள்வதற்காக நம்முடைய ஆளுமையை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக மொழி என்பது மிக மிக இன்றியமையாத ஒரு துறை என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எத்தனை விதமான படிப்புகளை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு அல்லது 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு உலகத்தில் நம்மை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, நம்முடைய எதிர்கால லட்சியத்தை அடைவதற்காக அல்லது அரசு பதவியில் சேர்வதற்காக, அரசு பொறுப்புள்ள ஒரு அதிகாரிகளாக மாறுவதற்காக நீங்கள் எப்படிப்பட்ட படிப்புகளை எடுத்தாலும் கூட அதனுடைய இணைப்பின் ஊடாக இன்னொரு மொழியும் சேர்த்து நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். 2 செய்திகள் உண்டு. ஒன்று, மொழி பாடத்தையே நீங்கள் முதன்மை பாடமாக எடுத்து படிக்கலாம். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்காக வேண்டி நீங்கள் ஒரு மருத்துவராக, ஒரு வழக்கறிஞராக, ஒரு பொறியாளராக, ஒரு அரசு துறை அதிகாரியாக அல்லது வேறு விதமான படிப்புகளை படிப்பதற்கு நீங்கள் முன்னெடுத்து செல்லும் பொழுது மொழியை இன்னொரு இணைப்பு பாடமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் படிப்பை நீங்கள் தொடரலாம். காரணம், நாம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற வரை நமக்கு தமிழும் ஆங்கிலமும் பயன்படும். தமிழ்நாட்டிற்கு எல்லையை தாண்டி நாம் வெளிநாடுகளில் போவதற்கு, மேற்படிப்புகளை படிப்பதற்கு அல்லது வேறு விதமான பணிகளை சேர்வதற்கு நமக்கு இன்னொரு மொழி அவசியம் தேவை. ஆங்கிலம் என்பது ஒரு சர்வதேச மொழியாக நமக்கு உருவகப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட ஆங்கிலத்திற்கு நிகரான பல்வேறு மொழிகள் நமக்கு முன்னால் காட்டப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்றுதான் அரபு மொழி.
முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அரபு மொழி குறித்துண்டான முக்கியத்துவம் தெரியும். முஸ்லிம் அல்லாத இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்த்தணும் என்று சொன்னால் அவரும் அரபு மொழியுடைய தேர்ச்சி உண்டாக்கி வைத்திருக்கின்றனர். அந்த அடிப்படையில் அரபு மொழி குறித்து உண்டான ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவிட்டுக் கொள்ளும் என்று சொன்னால் அதை வெண்மேலும் படிப்பதற்கு வாய்ப்பாக அமையும். இங்கு வந்திருக்கக்கூடிய பெருமக்களிலே 90% இஸ்லாமிய பெருமக்கள் சூழ்ந்திருக்கின்றார்கள். இஸ்லாம் அல்லாத ஒரு சில சகோதர சமூகம் வருகை தந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அரபு மொழி குறித்து உண்டான முக்கியத்துவம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் அரபு மொழி என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரபு 6 மொழிகளிலே ஒரு முக்கியமான 5வது மொழி அரபு மொழி. உலகத்தில் ஏறக்கூடிய 50 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகளில் அரசு அலுவல் மொழியாக அரபு மொழி செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. சர்வதேச மன்றம் ஐநா சபை அரபு மொழி தன்னுடைய அலுவல் மொழியாக அங்கீகரித்திருக்கிறது. அது மட்டுமின்றி அரபு மொழி என்பது ஒரு சிறப்பிற்குரிய மொழி என்று சொன்னோம் என்று சொன்னால் எப்படி தமிழ் என்பது ஒரு சிறப்பு மொழியாக நம்முடைய தாய்மொழியை நாம் கண்ணியப்படுத்துகின்றோமோ அதே போன்று அரபு மொழிக்கு சில சிறப்பு தன்மைகள் இருக்கின்றன. தமிழை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பேச்சு தமிழ், நாம் பேசக்கூடிய பேச்சு தமிழ். இன்னொன்று எழுதக்கூடிய, பிறருக்கு அறிவுறுத்தக்கூடிய அல்லது இலக்கிய பயன் வாய்ந்த தமிழ். 2 தமிழாக பிரிக்கலாம். அந்த பேச்சு தமிழையே தமிழ்நாட்டில் 50 வகையாக பிரிக்கலாம். அது ஒரு தனிக்கதை, நமக்கு அது தேவையில்லை. பழனிப்பட்டிக்கு ஒரு தனித்தமிழ் இருக்கிறது, அதையும் தனியாக பார்க்கப்படலாம். ஆனால் இலக்கியம் சார்ந்த தமிழ் என்பதை நாம் எப்படி தமிழை சரியாக நாம் படிப்பதற்காக முயற்சி பண்ணுகின்றோமோ திருக்குறளை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் சாதாரண ஒருவனால் திருக்குறளை படிக்க முடியாது. அதற்கு விளக்க உரை வேண்டும், அதற்கு இலக்கணம் தெரிய வேண்டும், இலக்கியம் தெரிய வேண்டும், அதற்குண்டான தமிழுடைய சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் தெரிய வேண்டும். அப்படி இருந்தது என்று சொன்னால்தான் கற்க கசட கற்பனை கற்கப்பட்டு இருக்க அதற்கு தகை என்ற பொருள் திருக்குறளுக்கு விளக்கம் சொல்ல முடியும். அதே போன்று அரபு மொழி என்பது 2 வகைகளாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று இலக்கணம், இலக்கியம், பொருளியல் எல்லாம் சேர்ந்த ஒரு தனி மொழி. அதைத்தான் நம்முடைய கல்லூரிகளிலும் நம்முடைய அரபு பல்கலைக்கழகங்களிலும் கற்றுத் தருகின்றார்கள். இன்னொரு மொழி பேச்சு அரபு, ஸ்போக்கன் அரபிக் என்று சொல்வார்கள். பேச்சு மொழி அரபு. அதற்கென்று தனியாக எல்லா பல்கலைக்கழகங்களிலும் சான்றிதழ் படிப்போடு நடத்தி கொண்டு வருகின்றார்கள். இந்த 2 விதமான அரபு மொழிகளையும் நாம் படித்துக் கொள்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசு 10ஆம் வகுப்பு வரை உருது மொழியில் பாடம் படிப்பதற்கு அனுமதி வழங்குகிறது. மொழி பாடத்தை தேர்ந்தெடுக்கலாம். தமிழ் தேர்ந்தெடுக்கலாம், அதற்கு பதிலாக உருது தேர்ந்தெடுக்கலாம், அதற்கு பதிலாக அரபி தேர்ந்தெடுக்கலாம், தெலுங்கு தேர்ந்தெடுக்கலாம், மலையாளம் தேர்ந்தெடுக்கலாம். அதே போன்று 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு நீங்கள் உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்னவென்று பார்த்துக்கொண்டு மருத்துவராக போகணும் என்று சொன்னால் அதற்குண்டான பிரிவுகளை எடுப்பீர்கள். வேறு விதமான துறைகளை சார வேண்டும் என்று அதற்கான பிரிவுகளை எடுப்பீர்கள். இதிலே மொழி பாடம் என்பதை நீங்கள் தமிழை தேர்வு செய்யலாம், அரபு மொழியை தேர்வு செய்யலாம், மற்ற மொழிகளை தேர்வு செய்யலாம். தமிழ்நாடு அரசு அரபு மொழிக்கென்று தனி துறையை உருவாக்கி அதற்கென்று பாடத்திட்டங்களை எல்லாம் வகுத்து நமக்கு தந்திருக்கின்றது. 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு அந்த அரபு மொழியை மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்று சொன்னால் இளங்கலை பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸிலே அரபிக் பிரிவு என்று தனியாக உள்ளது, மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் என்று அரபிக் பிரிவு தனியாக உள்ளது. அதே போன்று PhD என்று சொல்லப்படக்கூடிய முனைவர் பட்டத்திலும் அரபிக் என்று தனியாக பிரிவுகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதுவல்லாமல் டெல்லி பல்கலைக்கழகம், ஹைதராபாத் உஸ்மானியா பல்கலைக்கழகம், அலிகர் பல்கலைக்கழகம், ஜவஹர்லால் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி, மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களும் அரபுக்கு என்று ஒரு தனி துறையை உருவாக்கி அதற்கு சிறப்பு பயிற்சிகள் நமக்கு வழங்கி வருகின்றார். இந்த அரபு மொழி படிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன? இன்று உலகம் என்பது உள்ளங்கைக்கு சுருக்கிவிட்டது. நேரம் குறைவாக இருப்பதுனால் ஒரு சில தகவல் ஒன்று சொல்லிவிட்டு ஆசைப்படுகின்றேன். அதற்கு பிறகு இது குறித்துள்ள விரிவான விளக்கங்களை எல்லாம் சிந்திப்பவர்கள் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்வார்கள். சுத்தமாக சொல்கின்றோம், அரபு மொழி என்பது சர்வதேச ஒரு மொழியாக இப்போது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா ஏறக்குறைய 50 நாடுகள், கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள் உட்பட வளைகுடா நாடுகள் உட்பட அரபு மொழி என்பது அலுவல் மொழியாக இருப்பதன் காரணமாக
எல்லா தேவைகளுக்கும் அரபு மொழி படித்த மக்கள் தேவைப்படுகின்றார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டிலே அரபு மொழி படித்த மக்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகளை தனியார் நிறுவனங்களும் அரசு நிறுவனங்களும் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அரபு மொழி படித்தது என்று சொன்னால் அதை தெல்ல தெளிவாக திறம்பட தமிழ் இலக்கியத்தை படிப்பதை போன்று அரபு மொழியில் இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம், முனைவர் பட்டம், சான்றிதழ் என்று நீங்கள் வரிசையாக படித்துக் கொண்டு சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர் பணி காத்துக் கொண்டிருக்கிறது. காரணம், இன்றைய சூழலில் உலகம் முழுக்க ஒரு மொழியை இன்னொரு மொழிக்கு மாற்றி தருவதற்குண்டான மொழிபெயர்ப்பாளர் பணி எல்லா மொழிகளுக்கும் தேவை. அதே போன்று அரபு மொழிகளுக்கும் தேவை. நீங்கள் சென்னை அப்போலோ மருத்துவமனையை சென்று பார்த்தீர்கள் சொன்னால் அரபு நாட்டு மக்கள் நிறைய பேர் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பார்கள். நிறைய பேருக்கு ஆங்கிலம் தெரியாது. அவர்களுக்கு அந்த சிகிச்சை முறையை டாக்டர் சொல்லக்கூடிய செய்திகளை மொழிபெயர்த்து சொல்வதற்கு அரபு படித்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் இருப்பார். எல்லா மருத்துவமனைகளிலும் மொழிபெயர்ப்பாளர் பணிக்காக வேண்டி அரபு மொழி படித்தவர்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். எல்லா கல்லூரிகளும் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமின்றி உலகளாவிய அளவில் நாம் நம்முடைய தொழில்களை விரிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஆங்கிலம் நமக்கு ஒரு தொடர்பு மொழியாக இருக்கின்றதோ அதே போன்று அரபு மொழியும் நமக்கு ஒரு தொடர்பு மொழியாக வளைகுடா நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நம்முடைய தொழில்களை விரிவுபடுத்துவதற்கு அரபு மொழி ஒரு தூண்டுதலாக, ஒரு உறவாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் என்று சொன்னால் அரபு மொழி நாம் சரியான முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம். என் அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த மொழி குறித்துண்டான பல்வேறு தகவல்கள் நமக்கு கொட்டி கிடைக்கின்றன. நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று தேடல் இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இதை தேட வேண்டும், தேடி தேடி படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். அந்த ஆர்வம் இருந்தது என்று சொன்னால் ஒரு மொழி அல்ல 9 மொழிகள் கூட கற்று இந்த உலகத்தை நாம் வளம் வருவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளலாம். எனவே 10வது முடித்தவர்கள், 12வது முடித்தவர்கள் தங்களுடைய தாய்மொழியில் அல்லது ஆங்கில மொழியில் தங்களுடைய படிப்புகளை தொடரக்கூடிய அதே நேரத்தில் இன்னொரு மொழியை எடுத்து படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அதிலும் குறிப்பாக அரபு மொழி எடுத்து முயற்சி செய்யுங்கள். அது நம்முடைய இந்த உலக வாழ்க்கை மட்டுமல்ல, இஸ்லாமில் இருக்கக்கூடிய மறு உலக வாழ்க்கையான நம்முடைய வழிகாட்டிகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சொல்லிவிட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்த லீக் நிர்வாகத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தடுத்த காலங்கள் வரும்பொழுது இது போன்ற வாய்ப்புகள் கிடைத்தால் இன்னும் நிறைய தகவல்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஆசை மாணவர்களுக்கு அது ஒரு வழிகாட்டியாக முழு சக்தியாக இருக்கும் நினைக்கின்றேன். அடுத்தடுத்த நிகழ்வுகள் அதையெல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு வல்ல இறைவன் எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாம் சொன்ன தகவல்கள் மாணவர்களுடைய உள்ளத்தில் ஒரு சிறு அளவிலும் நன்மையை ஏற்படுத்தினால் அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பு என்பதை உள்ளத்தில் நினைத்துக் கொண்டு நாம் எல்லாம் படிப்போம், உயரடைவோம். படிப்பது மட்டுமின்றி இந்த சமூகத்திற்கு வழிகாட்டியாக திகழ்வோம். வாழ்வோம் பழகிப்பட்டனுடைய பெயரை ஜாதி மதம் பேரம் இல்லாமல் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.